வெல்கம் டு டே ட்ரேடர் மேத்தமேட்டிக்ஸ் டிஸ்க்ளைமர். ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த நிஃப்டி செட்டப்பில் ஓகே. ஸோ இன்னும் மார்க்கெட் அடுத்தது டவுன் மூமெண்ட்டு தான் போகும்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த மிட் லெவல்லேருந்து இன்னும் அதோட பேஸ் 161.1 மீட் பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். அதுதான் ப்ராபபிலிட்டி, அப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் நம்ம இந்த செட்டப்பில் உங்களுக்கு அடுத்தது தட் இஸ் டுமாரோ சிபிஆர் கொடுக்கும்போதே உங்களுக்கு லெவல் அடுத்தது இப்படி தான் இருக்குங்கிறது சிபிஆரும் உங்களுக்கு சொல்லிடுது. ஓகே. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டுமாரோ சிபிஆர் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ வந்துருச்சு பாருங்கள். ஸோ அடுத்தது அதாவது 28க்கு இதுதான் லெவல். ஓகே. பேரிஷ் பயாஸில் இருக்குங்கிறது இது சொல்லிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே. ஸோ இது எப்பயுமே இருக்கணும்னு இல்லை. ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே லைக்லி எந்த சைடில் இருந்து அதுக்கு தகுந்த போல் நீங்கள் செட்டப் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது இன்னைக்கான ட்ரேட் அதாவது 25th ஜூலைக்கான ட்ரேட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டாக டவுன் மூவ்மெண்ட்டாங்கிறது நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சு, ஏன்னா இது லைக்லி பிஇ சார்ட் தான் சொல்லு. ஸோ பிஇ சார்ட்னா நம்ம 25,000 எடுக்கணும். அதோட ரெஃபரன்ஸ் 25,100. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லுது, நோ புட் சிக்னல். இங்கே வேற நிஃப்டி இந்த ஆக்சுவலாக இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஒன்லி ஆன் நிஃப்டிக்கான இண்டெக்ஸ் அண்ட் தென் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். வேற எந்த இதில் போட்டாலும் இது ஒர்க் ஆகாது. இங்கே உங்களுக்கு எரர் அடிக்கும், இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்கலி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கான ஸ்பெஷல் இண்டிகேட்டர். ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல பாருங்க, இப்போ நோ புட் சிக்னல்னு சொல்லுது. ஆனால் இங்கே இவ்வளோ வேல்யூஸ் இருக்கு. ஓகே. நம்ம ஏன் நோ புட் சிக்னல்னா இங்கே பாருங்க, நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூஸ் இங்கே கொடுக்கல. ஆக்சுவலாக ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே கொடுக்கணும், அது இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஆனால் பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்மளோட எக்ஸல் என்ன ஃபோர்காஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், 81. இந்த 81 இங்கே ஃபீட் பண்ணி ஆகணும். 81 ஃபீட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பைரி டேட்ஸ் வேல்யூஸும் இருக்கணும். இப்போ நான் 81 ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் காலையில் உங்களுக்கு அதோட லெவல்ஸ் கிளீனாக சொல்லிவிடும். ஏன்னா அது என்ன சொல்லுது, புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகுறாங்க, 117க்கு மேலே போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பயே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ 117க்கு மேலே, அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் பேனிக் 117க்கு மேலே போகும். அந்த டைமில் உங்களோட ஆப்போசிட் 25,100 பிடிசி 121.9 கீழேயும் பிஇபி லெவல் 81 கீழேயும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. ஓகே. ஸோ இந்த லெவல்ஸில் நான் பேரலாக வச்சு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 117ங்கிறது இங்கே இந்த இடத்துலையே உங்களுக்கு காலையிலேயே இது சொல்லிடுது. அப்போது இங்கே நீங்கள் இந்த இதை நான் ஜஸ்ட் ஹைட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல 95ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஓப்பன் 97ல் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே போகும்போதே 117 இந்த ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட அதை பிரேக் பண்ணுதுங்கிறது அதோட மீனிங். இது பேரலாக ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கையும் அதுவே கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ வேல்யூஸ் அங்கே போயிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லும். ஓகே. இங்கே 81க்கு கீழே போயிடுச்சு. அதனால தான் அந்த இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம் காமிக்குது. ஆனால் இது மார்க்கெட் ரன் டைமில் ரன்னிங் டேட்டாவை காமிக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதில் நீங்கள் லைவ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 117க்கு மேலே போகணும் அப்படிங்கிறது இங்கே கிளியராக கொடுத்துருச்சு. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த இடத்துல ஏபிசியோட வேல்யூஸ் இங்கே இருக்குது இப்போ கரண்ட்டாக. ஆனால் லைவ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஏபிசி இருந்தது. அதை வச்சு என்ட்ரி எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ரன்னிங் மூவ்மெண்ட் ஆனோன்னா இது எப்பயுமே ஒரு லோ பாயிண்ட், ஒரு ஹை பாயிண்ட், இல்லை ஒரு ஹை பாயிண்ட் அண்ட் லோ பாயிண்ட். இதோட 161 தட் இஸ் 61.1% இந்த பர்டிகுலர் டைமில் ரீட்ரேஸ் ஆகிற வேல்யூ போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு உங்களோட புல் பேக், அதாவது ஏபிசி மார்க் ஆகிடுச்சு. பிஏ பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் லெவல்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2 அண்ட் தென் 3 லெவல்ஸ். அதே மாதிரி சப்போஸ் கீழே இருந்துச்சுன்னா பிஏ பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அங்கேயும் 3 லெவல் இருக்கும். இல்லை இன்கேஸ் இதை ஏவை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாலும் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான இடமும் இங்கே மார்க் பண்ணிடும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட் வச்சிடும். நீங்கள் ஏபிசி வச்சு ட்ரேட் பண்ணால் இது, இல்லை இங்கே இருக்கிற பாயிண்டர்ஸ் வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், இது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல
சப்போர்ட் வந்து 76 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 118 பேஸ்ட் ஆன் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஸோ நம்ம இங்கே 76 118 ஏன்னா இங்கே லோ வேல்யூ இங்கே ஹை வேல்யூ இதை கொடுத்தோன்னா உங்களுக்கு இது என்ன பண்ணணும்னா என்ட்ரி வேல்யூஸை கொடுத்துரும். என்ட்ரி வந்து 104, ஃபர்ஸ்ட் டார்கெட் 132, செகண்ட் டார்கெட் டு ஃபிஃப்த் டார்கெட் இருக்கு. நீங்கள் டார்கெட் 10 டார்கெட்ஸை கொண்டு வரலாம். ஓகே, சில நாள் ரேராக 10 டார்கெட்ஸும் மீட் ஆயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லெவல் கொடுத்துருச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் அவுட் பண்ணால் பேனிக்காக இருக்குங்கிறதும் ஆல்ரெடி சொல்லிடுச்சு மார்க்கெட். அதே மாதிரி இங்கே வந்து இண்டெக்ஸில் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே அது என்ட்ரினா 104னா ஒன்றே இருக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். டார்கெட் 1 வந்து நீங்கள் என்ட்ரியாக எடுத்துக்கங்க எப்பயுமே. ஸோ தட் உங்களுக்கு இது ஏன்னா இது வந்து அக்ரெசிவாக இருக்கவங்க இந்த 104ல் எடுக்கலாம். பட் ஆல்வேஸ் அங்கே உங்களுக்கு ரிவர்ஸ் அடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் கிட்ட டச் பண்ணிட்டு திருப்பி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா ப்ரீவியஸ் என்ட்ரியை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இங்கேருந்து பாருங்கள் 132ல் அதாவது இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக், அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ட்ரியை டச் பண்ணியிருக்காது. இந்த புல் பேக் அதாவது 132ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 160 ஃபர்ஸ்ட் டார்கெட், 188 செகண்ட் டார்கெட், 216 தேர்ட் டார்கெட். ஓகே, ஸோ ஃபோர்த் டார்கெட் கிட்டத்தட்ட போயிருக்கு. அதுவே இதில் உங்களுக்கு பிவட் படியும் பார்த்தீங்கன்னா R1 இஸ் யோர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ண, R2 ஒரு டார்கெட், R3 செகண்ட் டார்கெட், R4 244க்கு உங்களுக்கு 236 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 டார்கெட்ஸ் உங்களுக்கு இங்கே மீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் டீட்டெயில் உங்களுக்கு இதிலே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் எங்கே ட்ரேட் எடுக்கலாங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவே இந்த இடத்துல பாருங்கள் 25,000 100 புட்டுலேயும் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, புட் செல்லர்ஸ் பேனிக்காக இருக்காங்க. உங்களுக்கு 165.95க்கு மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறது இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ அதுதான் 165. இங்கே வந்து வேல்யூ என்ன கொடுக்கணும், 133 அண்ட் 189. ஓகே, 133 அண்ட் 189. ஆனால் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது புட் 25,000ல் தான். பட் இதுலேயும் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் இது ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இதோட ஆப்போசிட் வந்து 25,200 கால் அது ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அங்கே அதோட வேல்யூ அதுக்கு தகுந்த போல் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி 171ல் எடுக்க சொல்லுது. நம்ம 209ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 247 அண்ட் 285. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் 2 டார்கெட் மீட் ஆகும். இந்த இடத்துல எடுக்கும்போது எதுக்காக நான் டார்கெட் 1ல் நீங்கள் என்ட்ரின்னு வச்சுக்க சொன்னீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு பெட்டர் சாய்ஸ். ஏன்னா என்ட்ரி எடுக்கும்போது குயிக்காக அது எஸ்எல் வரதுக்கான சான்சஸ் உண்டு. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல்ஏ வராது. கண்டிப்பாக திருப்பி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே தான் போகும். ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 209ல் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எல்ஏ டச் ஆயிருக்காது. பாருங்கள், இங்கே வந்துட்டு மேலே போகிறது தான். உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக அந்த பேரபாலிக் வந்து இங்கேயே உங்களுக்கு க்ரீன் ஸ்டார்ட் பண்ணிடுது காலையிலேருந்து. ஸோ கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே. ஸோ இங்கே நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது, அதாவது இந்த ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து பை ட்ரேடே பண்ண மாட்டீங்க. ஸோ இங்கே அதுவே க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் பை ட்ரேட் இங்கே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட அது கண்டினியூஸாக மேலே போகுதுங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஏன்னா நேற்றுலேருந்து கண்டினியூஸாக மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இதில் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு காமிக்கிறது. அது இல்லாமல் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது இதில். அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங் செட்டப்பை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் இப்போது இந்த லைவ் வீடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் காலையில் புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகிட்டாங்க. நம்ம ரைட் சைடில் வந்து இண்டெக்ஸ் சார்ட்டை வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து 25,100 ஃபர்ஸ்ட் நான் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்தேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நம்ம 25,000 புட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணதே லேட்டு. ஸோ நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் ப்ரீவியஸில் டெமோவில் காமிச்சது தான். இப்போ உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நான் 25,000 செலக்ட் பண்ணுறேன். ஸோ 25,000 எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ மார்னிங் உங்களுக்கு ரன் டைமில் நடந்துட்டு இருக்கிறத லைவாக நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ட்ரி வந்து 117.5க்கு மேலே இருந்ததுன்னா புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகும். இதுவே வந்து புட் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் இங்கே வந்து புட் ப்ராஃபிட் புக்கிங் இல்லை கால் செல்லர்ஸ் பேனிக், கால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஓகே, ஸோ
சப்போஸ் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கரெக்டாக எதுவும் மீட்ல ஆகலைன்னா உங்களுக்கு நோ சிக்னல் அப்படிங்கிறதையும் கொடுத்துரும். ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே டார்கெட் மீட் ஆகிட்டு இருக்கும் போது நான் எடுத்தது, அதனால உங்களுக்கு ஆகிறத காமிக்குங்கிறத நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ஸ்லைட்டாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நான் அடுத்த இது வந்து 25,100 கால் எடுக்கிறேன், ஏன்னா அது வந்து லோவரில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நோ கால் சிக்னல்னு அதுவே சொல்லிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த சார்ட்ல ட்ரேடே பண்ண வேண்டாங்கிறது தான் மீனிங். இல்லைன்னா சும்மா இந்த சார்ட்ல வந்து ஒரு கிரீன் சிக்னலை பார்த்துட்டு இங்கே போகலாம் அப்படிங்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ப்ராஃபிட் இருக்காது. ஓகே, ஸோ அடுத்தது இந்த இடத்துல மார்க்கெட்டு விவேப்புக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ரெட் கிராஸஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அதில் என்ட்ரி ஆகக்கூடாது. அதே மாதிரி 25,200லையுமே உங்களுக்கான வேல்யூஸ் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி தான் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு. நோ கால் சிக்னல், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுவே கொடுத்துரும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன ஸ்டேட்டஸ் இப்போ வந்து புட் செல்லர்ஸ் பேனிக்கா, ப்ராஃபிட் புக்கிங்கா, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே கிளியராக காமிச்சிடும். ஓகே, ஸோ பாருங்க இப்போ அதோட லெவல்ஸையும் மீட் பண்ணோம் நம்ம. இப்போ அந்த என்ட்ரி செட்டப் உங்களுக்கு எதுக்கு கீழே பிரேக் ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் லோ அண்ட் மேக்ஸ் சப்போர்ட் லோவாக பிரேக் பண்ணுது. அதாவது S2வும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைக், இதை தான் நான் இப்போ பண்ணி காமிச்சேன். 133 அண்ட் 189ங்கிற வேல்யூஸை நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வேல்யூ ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரி கொடுக்கும். ஸோ 209 இஸ் யுவர் என்ட்ரி ஃபார் 25,100 இருந்தால். ஸோ 247 இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இங்கே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு அடுத்தது 285 இஸ் யோர் செகண்ட் டார்கெட். அண்ட் தென் 323க்கு எவ்வளோ தூரம் போகும். நம்ம யூஸ்வலாக இந்த 2 டார்கெட் மீட் பண்ணாவே உங்களுக்கு போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ட்ரியிலேருந்து 3 டார்கெட் வரும். நம்ம என்ட்ரியிலேருந்து 2 டார்கெட், சாரி ஃபர்ஸ்ட் டார்கெட்லேருந்து 2 டார்கெட். ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல இங்கே 209ல் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் 285 வரைக்கும் தாராளமாக போகுது. ஸோ உங்களுக்கு இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறது நல்லா மேனுவலில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். இது எப்படி பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ நான் 25,000 மூவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே உங்களுக்கு சாரி 25,100 புட்லேயே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு 285 மீட் ஆகிறத இங்கே லைவான காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுதாங்க இந்த இண்டிகேட்டரோட ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு மார்க்கெட்டில் லைவாக நான் இந்த எக்ஸலில் காமிக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை லைவாக அந்த இண்டிகேட்டரே உங்களுக்கான செட்டப்பை காமிக்கும். ட்ரேட் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி ஆகலாமா வேண்டாங்கிறது. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் கான்ஃபிடென்ட் வந்துச்சு அதுக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.